பெண்கள் அணிவகுக்க ஆங்காங்கே பூசணி பூ பூக்க இஞ்சி மஞ்சள் மணமணக்க இங்கு கரும்பு தோகை விரித்திருக்க உதிக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லி தை திருநாளாம் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்களை கூறி குடும்பத்தில் தலைவராக இருப்பது தந்தையா தாயா என்ற தலைப்பில் தந்தையே என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணியில இருக்கிறவங்க சோத்துல கல்ல மறைக்கலாம், ஆனா இவங்க பூசணிக்காவே மறைக்க பாக்குறாங்க. தலைப்பே எப்படி கொடுத்திருக்காங்க? குடும்பத்தில் தலையாக இருப்பது தந்தையா தாயான்னு தானே. தந்தையை தானே முதல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரியலையா தந்தைக்கு தான் முதலிடம்னு? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே தந்தைய தலைமைன்னு சொல்றோம்? வீட்டுல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல எந்த பொருள் வாங்கினாலும் அதை செயல்படுத்துறதுக்கு அப்பா கிட்ட தான் போய் நிக்கணும். இதை இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு தக்லீஃப் காட்டுவாரு பாருங்க, அங்க நிக்கிது அப்பாவோட அறிவு திறன். அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் சாப்பிட போனோம்னா நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அப்பா மட்டும்தான் எனக்கு எதுவும் வேணாம் நீங்க சாப்பிடுங்கன்னு பிள்ளைங்களுக்கு பிடிச்சத அதிகமா வாங்கி தருவாரு. நான் ஒரு பழமொழி சொல்றேன் கேளுங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், ஆனால் தந்தையிடம் தான் தைரியத்தையும் அறிவையும் வாங்க முடியும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் ஒரு பாடலே இருக்கே, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. திருடங்க அடிப்பாங்க கொல்ல, எங்க அப்பா மனசு வெல்லங்க. இந்த அப்பாக்கள் எல்லாமே ரேடியோ மாதிரி, சத்தம் கொஞ்சம் அதிகம், ஆனா எல்லாமே அட்வைஸ் தான். அடுத்து எதிரணியில இருந்து வரும் கவிதா அவர்கள் கொஞ்சம் குரலை ஒசத்தியும் அதுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்லைன்னு எங்க பக்கம் தீர்ப்ப சொல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.